ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி ஐகான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், கேஷ் ஃப்ளோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஆஸ் அன் இன்வெஸ்டார் ஆர் ஆஸ் அ பேங்கர் நீங்கள் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா யுவர் கம்பெனி மே ஷோ ப்ராஃபிட் பட் தே வில் நாட் ஹாவ் த கேஷ். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்ப்போம். ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் வீடியோ எதுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸில் நீங்கள் என்னென்ன பார்க்கணும், என்னென்ன பார்க்கக்கூடாது. ஸோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஒன்லி தட் திங். ஓகே, பிளாங்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். ஓகே, ஐ ஹாவ் திஸ் பிடிஎஃப் ஆல்சோ, ஐ வில் ஷேர் யூ. ஜஸ்ட் இதை மட்டும் ஒரு கோத்ரூ பண்ணுங்கள். பிகாஸ் கேஷ் ஃப்ளோ இஸ் அ பிக் கான்செப்ட். பட் பேசிக்காக என்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் நான் இப்போது இதில் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப்பில். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ். இந்த 3 ஆக்டிவிட்டி தான் ஒரு கம்பெனிக்கான கேஷ் ஃப்ளோவில் இருக்க போகுது. ஆமே கிளியர்? அண்ட் 2 விஷயம் தான் நடக்க போகுது. எய்தர் யுவர் கேஷ் வில் கம் இன் ஆர் யுவர் கேஷ் வில் கோ அவுட். ஓகே, இட் மே பி த இன்ஃப்ளோ ஆர் இட் மே பி த அவுட்ஃப்ளோ. அதுக்கான ரீசன்ஸ்லாம் என்னென்னங்கிறது தான், அதை வச்சு தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யூ கன்சிடர் சம் கம்பெனி இன் யுவர் மைண்ட். அண்ட் இதெல்லாம் படிக்கும் போது நம்ம வந்து வி ஷுட் ஹாவ் அவர் தாட் ஆஸ் த கம்பெனி. ஓகே, நம்ம ஒரு பேங்கராக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து கன்சிடர் தட் யூ ஆர் ரன்னிங் அ கம்பெனி. ஓகே, ஆர் யூ ஆர் அனலைசிங் த கம்பெனி. சரியா? ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு யுவர் நெட் இன்கம் இருக்கு இல்லையா, உங்களுடைய நெட் இன்கம் எங்கே கிடைக்கும்? நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் கிடைக்கும். ஓகே, அப்புறம் சிஎஃப்ஓ எங்கே கிடைக்கும்? ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய கேஷ் ஃப்ளோ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, வென் எவர் யுவர் நெட் இன்கம் இஸ் greater than CFO, okay, then your company is healthy. ஓகே, அதே மாதிரி சிஎஃப்ஓவோட நீங்கள் டெப்ரிஷியேஷன் ஆட் பண்ணும் போது வந்து அது ஆடட் பெனிஃபிட் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும் நம்ம ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ன்னு வரும்போது. என்ன அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரினா என்னது? ஸ்டாக். இந்த ஸ்டாக்கு வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரொபோர்ஷனில் தான் டெவலப் ஆகணும். இட் ஷுட் நாட் பைல் அப். இப்போ ஸ்டாக் இன்வென்ட்ரி வந்து டக்குன்னு பைலப் ஆகிக்கிட்டே இருக்குது. பைலப் மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, அதை வச்சுக்கிட்டே இருக்காங்க, அது சேல்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா தேர் இஸ் த ப்ராப்ளம் வித் த சேல்டிங். சேல்ஸ் வந்து ப்ராப்பராக ஆகிறது இல்லை. அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ் பைலப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, ரிசீவபிள்ஸ் மீன்ஸ் வாட்? எனக்கு 90 நாளில் பணம் வந்துடும், இல்லை 120 டேஸில் பணம் வந்துடும் சொல்லிவிட்டு நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் ஏற்றி விடுவீங்க. பட் பணம் வருமா? தெரியாது. கேஷ் இஸ் த ஃபேக்ட் ஆஃப் த பிஸ்னஸ், ப்ராஃபிட் இஸ் நாட் த ஃபேக்ட் ஆஃப் த பிஸ்னஸ். அதனால் ஞாபகம் வச்சுக்கணும், ப்ராஃபிட் இஸ் நாட் த ஃபேக்ட் பட் கேஷ் இஸ் த ஃபேக்ட். ஓகே, நம்ம ப்ராஃபிட்டில் காமிக்கலாம், ரிசீவபிள்ஸில் வந்துட்டு ஒரு 50 கோடி கூட போட்டுட்டு இன்னொரு 90 நாளில் கழித்து அவங்க கட்டிடுவாங்கன்னு காமிக்கலாம். பட் பணம் வரணுமே, அதுதான் விஷயம். ஸோ அதனால தான் எப்போவுமே என்ன சொல்லுவாங்க, கேஷ் இஸ் த ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், சிஎஃப்ஐயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மீன்ஸ் வென் எவர் யூ ஆர் பர்ச்சேசிங் த ப்ராப்பர்ட்டி. இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் அதே தான், சேம் தான், எய்தர் இன்ஃப்ளோ ஆர் அவுட்ஃப்ளோ தான் கேஷு. பட் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போகும்போது எக்ஸ்பான்ஷன்ற ஒரு கான்செப்ட் வெளியே வரும். ஓகே, எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறாங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது யூ ஷுட் ஃபைண்ட் இட் அவுட். ஓகே, ஸோ அதுதான் பர்ச்சேஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், ஏன் சேல்ஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம். இப்போ பர்ச்சேஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டினா கேஷ் என்ன ஆகும்? இட் வில் கோ அவுட், நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ வில் பி தேர். இப்போது இதே வந்து சேல் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னா கேஷ் வில் கம் இன், ஸோ இட் வில் பி த பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ. ஓகே, ஸோ எப்போவுமே வந்து நம்ம பாசிட்டிவ்னா நல்லது, நெகட்டிவ்னா கெட்டதுன்னு சொல்லிட்டு கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ்லாம் நம்ம பண்ண முடியாது. ஓகே, வாட் யூ ஆர் டூயிங் வித் தட் கேஷ், அதுதான் விஷயமே இங்கே. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சேல் ஆஃப் அசட், தான் நான் சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி. ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ்னால் ஒன்றும் கிடையாது, ரீபேமெண்ட் ஆஃப் தேர் லோன்ஸ். ஓகே, ரீபேமெண்ட் ஆஃப் த லோன்ஸ்னால் இது வந்து நெகட்டிவ் கேஷ் பேக்காக வரும். ஏன்னா கேஷ் வந்து நீங்கள் லோனில் கட்டுறீங்க, திரும்ப நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா தென் இட் இஸ் த பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ. ஓகே,
அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டிவிடெண்ட் பே பண்ணியிருக்கீங்கன்னா, ஸோ இட் இஸ் a நெகட்டிவ் கேஷ்பேக் தான். கேஷ் ஃப்ளோ வந்துட்டு நெகட்டிவ் தான். ஆனால் அது வந்து இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இம்பேக்டாக இருக்கும். ஷேர் ஹோல்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஷேர் ஹோல்டர் இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னா ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டியில் வரும்போது, ஸோ உங்களுக்கு பணம் உள்ளே வருதுன்னா தென் இட் இஸ் அ பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ. ஸோ வாட் யூ ஆர் டூயிங் வித் த கேஷ் இஸ் த மெயின் கான்செப்ட். இட் டசன்ட் மீன் தட் இது நெகட்டிவ்ன்றதுனால மைனஸ், பாசிட்டிவ்ன்றதுனால ப்ளஸ் பாயிண்ட் அந்த மாதிரி கிடையாது. ஓகே, ஸோ வி வில் டிஸ்கஸ் தட் ஒன் ஆல்சோ இன் கம்மிங் ஸ்லைட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் ஃப்ளாக் என்னென்ன, எது இதெல்லாம் நல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகே, ஸோ எது இதெல்லாம் நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வென் யுவர் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இஸ் கிரேட்டர் தேன் யுவர் நெட் இன்கம், இட் இஸ் வெரி குட். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது, உங்களுடைய ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து உங்கள் இன்கம்மை விட அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் கரெக்டான டைமில் பணத்தை வாங்கிடுறீங்கன்னு அர்த்தம். உங்கள் செல்லர்ஸ் கிட்ட இருந்து அந்த பர்டிகுலர் கம்பெனியானது தன்னுடைய பொருளை வந்து சேல்ஸ் பண்ண பிறகு அந்த சேல் ப்ரொசீட்ஸை கரெக்டாக வாங்கிடுது. காசை வந்து 10 நாளில் கொடுக்குறாங்கன்னா 10 நாளில் பேமெண்ட் வந்துடுது. ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு லைஃப் லைன் இருக்குது. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். பிஸ்னஸில் வந்துட்டு கேஷ் இஸ் த கிங்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கேஷ் வந்துட்டு எவ்வளோ தூரம் உங்களுக்கு சீக்கிரமாக உள்ளே வருதோ அவ்வளோ தூரம் யூ கேன் ரன் யுவர் பிஸ்னஸ் இன் ஹெல்தி மேனர். ஓகே, அண்ட் ரெண்டாவது உங்களுடைய செல்லர்ஸ் அண்ட் அந்த பர்டிகுலர் கம்பெனியினுடைய வெண்டர்ஸ் பர்ச்சேசர்ஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியான பர்ச்சேசராக இருப்பாங்க. உடனே காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா தென் தட் கைண்ட் ஆஃப் கஸ்டமர் யூ ஷுட் நாட் லீவ் தட். ஓகே, நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. ஓகே, திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோன்றதை நான் இப்போ தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட் அப்படின்பாங்க. இது ஒன்றும் கிடையாது. உங்களுடைய ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோலேருந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை நீங்கள் மைனஸ் பண்ணிடணும். நல்லா பாருங்கள், ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோன்றது டிஃப்ரெண்ட்டான ஹெட்டிங்கு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எங்கே வரும்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஹெட்டு கீழே வரும். ஓகே, ஸோ வென் யூ ஆர் ரிமூவிங் யுவர் சிஎஃப்ஓ மைனஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிங் ஒரு பில்டிங் வாங்கியிருக்கீங்க, அதர்வைஸ் யூ பர்ச்சேஸ் சம் கைண்ட் ஆஃப் மெஷினரி வாங்கியிருக்கீங்க, இல்லை ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கிள் வாங்கியிருக்கீங்க, அதை நீங்கள் டோட்டலாக தள்ளிட்டீங்க, யூ சப்ராக்டட் அப்படின்னா தென் வாட் எவர் யூ ஆர் கெட்டிங் இஸ் கால்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. இது வந்து கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்ததுன்னா தென் இட் இஸ் வெரி வெரி ஹெல்த்தி கம்பெனி. ஈவன் தோ த கம்பெனி இஸ் மேக்கிங் லாஸ், தேர் கேஷ் ஃப்ளோ இஸ் வெரி குட், they can able to revive it. ஓகே, சரி, நெக்ஸ்ட் செல்ஃப் ஃபண்டட் க்ரோத். ஓகே, செல்ஃப் ஃபண்டட் க்ரோத்னா ஒன்றும் கிடையாது. இட்ஸ் லைக் அவங்க கேஷ் வருது இல்லையா, அவங்க கேஷ் வருது, ஒரு கம்பெனி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கேஷ் வந்து இன்புட் வருது. ஸோ அந்த கேஷை வச்சே வந்து அவங்க திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தே ஆர் எக்ஸ்பேண்டிங் தேர் பிஸ்னஸ்னால் தென் தட் இஸ் ஆல்சோ குட். ஓகே, அப்புறம் டிவிடெண்ட் க்ரோத் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு நல்ல கம்பெனின்னு சொல்ல முடியும். நெகட்டிவ் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் அப்படின்னு என்னென்னா, நீங்கள் கஸ்டமர்கிட்ட பொருளை கொடுத்துட்டு பணம் வாங்கினா அது பாசிட்டிவ், பணத்தை வாங்கிட்டு பொருளை கொடுத்தீங்கன்னா அது நெகட்டிவ். தட் இஸ் வெரி வெரி குட். ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே பணம் வந்தது, ஸோ தட் யூ ஆர் ஆல்ரெடி பெய்டு இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அது நல்ல விஷயம் அப்படிங்கிறாங்க. ஒரு டெப்ட் ரிடக்ஷன், கடனை குறைக்கிறது நல்ல விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ். நெக்ஸ்ட் வந்து ரெட் ஃப்ளாக். ஓகே, ரெட் ஃப்ளாக் வந்துட்டு நம்ம என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைவர்ஜென்ஸ்னால் என்னது, மாற்றி விட்டுறது. சிம்பிள், உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 லட்சம் எனக்கு வருமானம் வந்திருக்கு, 20 லட்சம் வருமானம் வந்திருக்குன்னு பேலன்ஸ் ஷீட்டில் காமிப்பீங்க. ரிசீவபிள்ஸே ஒரு 50 கோடி 5 கோடின்லாம் போட்டு காமிக்கலாம். பட் யுவர் ஆக்சுவல் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, ஏன்னா ரிசீவபிள்ஸ் நம்ம போட்டு ப்ராஃபிட்டை காமிச்சிட்டு போயிடுவோம், பட் பணம் வரணுமே, பணம் வராது இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கேஷ் ஃப்ளோ குறையும், விச் இஸ் த நெகட்டிவ் சைன். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் சைன் அதுதான். கேஷ் ஃப்ளோவில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சைன் இஸ் டைவர்ஜென்ஸ் தான். செகண்ட் நெகட்டிவ் சைன் ரிசீவபிள்ஸ் அதிகமாகிட்டே இருக்கிறது. நீங்கள் வந்து ஒரு பொருளை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க உங்கள் பர்ச்சேஸருக்கு, உங்ககிட்ட வந்து சார் எனக்கு இந்த 10 பாக்ஸஸ் ஆஃப் இந்த பொருள் வேணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் அவர் பணம் கொடுக்கவே இல்லை. நீங்கள் திரும்ப இன்னொரு 10 பாக்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கும் பணம் கொடுக்கல, இன்னொரு 10 பாக்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கும் பணம் கொடுக்கல, தென் திஸ் இஸ் ஆல்சோ த ப்ராப்ளம். இதுவுமே நெகட்டிவ் சைன் தான். ஓகே, இன்வென்ட்ரி பைல் அப், ஸ்டாக்ஸை வாங்கி அடுக்கிக்கிட்டே இருக்கீங்க, பட் ஆனால் ஸ்டாக்ஸ் விற்க மாட்டேங்குது.
ஒரு ஜவுளி கடை வச்சுருக்காரு, ஜவுளி கடையில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் சேலையை வாங்கி ஏற்றிக்கிட்டே இருக்காரு, ஆனால் ஒருத்தர் கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. தென் தேர் இஸ் த ப்ராப்ளம். சேல்ஸில் ப்ராப்ளம் இருக்குது. நெக்ஸ்ட்டு, அன்எக்ஸ்பிளைன்டு நம்பர்ஸ் இன் த அதர் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. உங்கள் ஆப்ரேட்டிங்கை விட்டுட்டு வேறு ஒரு விஷயத்தை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தென் இட் இஸ் ஆல்சோ ஏ ரெட் ஃப்ளாக். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடனை வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இடத்த வாங்கி போட்டுருவாங்க. ஃபண்ட் டைவர்ஷன் அந்த மாதிரி கான்செப்டில் வரும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேஷ் ஃப்ளோவில் ப்ராப்ளம் ஆகிடும். நெக்ஸ்ட்டு, சீரியல் அக்வயர். இந்த சீரியல் அக்விசிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான ஆர்கானிக் க்ரோத் இருக்காது, இன்ஆர்கானிக்காக இருக்கும். திடீர்னு 1 மந்த் பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும், திடீர்னு 1 மந்த் பார்த்திங்கன்னா டோட்டலாக படுத்துரும். ஸோ இது வந்து சரியான விஷயங்கள், இதுவும் வந்து நெகட்டிவ் தான். ஓகே, அதே மாதிரி சேல் லீஸ் பேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, செல்லிங் எ ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆர் ஃபேக்ட்ரி டு கெட் எ குயிக் கேஷ் இன்ஃபியூஷன். உங்கள் சொத்தை நீங்கள் விற்க போகிறீங்க, உங்கள் சொத்தை நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னாலே அந்த இடத்துல வந்துட்டு ஏதோ உங்கள் கம்பெனியில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். சம் கேஷ் ஃப்ளோவில் இஷ்யூ இருக்குது, இமீடியட் கேஷ் தேவைப்படுது. உங்களுக்கு வரும் 3 மாதம் கழித்து பணம் வரலாம், பட் ஆனால் எனக்கு நாளைக்கு பணம் வேணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறது, என் சொத்தை விற்கிறதுக்கு நான் பார்ப்பேன். என்கிட்ட இருக்கிறது 2 டைப் ஆஃப் சொத்து தான். ஒன்று என்னோடய ஸ்டாக் இருக்கும், இன்னொன்று என்னோட ஃபிக்ஸட் அசெட் இருக்கும். என் ஃபிக்ஸட் அசெட்டை நான் விற்று பணத்தை உள்ளே கொண்டு வரேன் அப்படின்னாலே தென் தேர் இஸ் த ப்ராப்ளம் இன் த கம்பெனி. ஓகே, ஸ்டாக்கை விற்று கொண்டு வரது கூட ஓகே தான், யூ கேன் கிவ் இட் ஆன் டிஸ்கவுண்ட். பட் நீங்கள் ஃபிக்ஸட் அசெட்டை விற்று பணத்தை உள்ளே கொண்டு வந்து பிஸ்னஸில் போடுறீங்க அப்படின்னா தென் யூ ஹேவ் டு ரீஸ்ட்ரக்சர் யுவர் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம், லாஸ்ன்னு சொல்ல முடியாது. திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் தட் கம்பெனி. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்பிரிட்டேஷன் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 5 விதமான இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேஷ் கவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான் இதை. கேஷ் கவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டிங்கில் பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம், கேஷ் இன்ஃப்ளோ வருது உங்கள் பிஸ்னஸில், அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ கேஷை அவுட் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. அதே நேரத்தில் ஃபைனான்சிங்லேயே அவுட் பண்ணுறீங்க. ஃபைனான்சிங்கில் அவுட் பண்ணுறதுன்னு என்ன அர்த்தம், நீங்கள் ஏதோ ஒரு கடனை வாங்கியிருக்கீங்க, அந்த கடனை கட்டுறீங்க, கேஷ் வெளியே போதா, கடனை கட்டுறீங்க இல்லையா. ஸோ ஃபைனான்சிங்கில் நீங்கள் அவுட் பண்ணுறீங்க. தென் திஸ் இஸ் த கேஷ் கவ், வெரி வெரி ஹெல்தி கம்பெனி. நெக்ஸ்ட் க்ரோத் ஸ்டார். க்ரோத் ஸ்டாருக்கு எப்படி இருக்கும், பிஸ்னஸ் பண்ணுவார், பணம் உள்ளே வரும், பணம் உள்ளே வந்தோன்னே அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். சரி, ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபைனான்சிங்கில் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ வருது. பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம், பணம் உள்ளே வருது. எப்படி உள்ளே வரும், கடன் வாங்கினா உள்ளே வரும். ஃபைனான்சிங்கில் கடன் வாங்கினா உள்ளே வரும். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது இந்த பாண்டு க்ரியேட் பண்ணுறது, அதர்வைஸ் சம் கைண்ட் ஆஃப் டிபென்ச்சர்ஸை வந்து ரைஸ் பண்ணுறது, ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பணம் வாங்குறது, இதெல்லாம் பாசிட்டிவ் ஃப்ளோ. ஸோ உங்களுக்கு வந்து 2 இன் வருது, ஒரு அவுட் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கம்பெனி வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பிகாஸ் தே ஆர் ரெடி டு இன்வெஸ்ட் இன் தட் கம்பெனி, பீப்புள் ஆர். ஓகே, நெக்ஸ்ட்டு சேம் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கேஷ் ஃப்ளோ எப்போவுமே நெகட்டிவாக தான் இருக்கும். கேஷ் நெகட்டிவ் மீன்ஸ் கேஷ் இஸ் கோயிங் அவுட். ஓகே, ஸோ கேஷ் நெகட்டிவாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நெகட்டிவில் தான் இருக்கும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அவன் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இல்லையா, ஸோ அவுட் ஃப்ளோ நடக்கும். ஸோ இவங்க 2 பேருக்கும் பணம் எங்கேருந்து வரும், த்ரூ ஃபண்டிங். சம் ஒன் வில் ஃபண்ட் தட் கம்பெனி. ஓகே, ஃபைனான்சிங்கில் பாசிட்டிவ் இன்ஃப்ளோ வரும். ஓகே, நெக்ஸ்ட், இப்போ வந்து ஒரு கம்பெனி டிக்ளைனிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா ஆஸ் யூஷுவல் கேஷ் அவுட்ஃப்ளோ வெளியே போய்கிட்டே இருக்கும். சரியா, இன்வெஸ்ட்மெண்ட்டில் உள்ளே வரும். எதனால சார் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உள்ளே வருது, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி. பணம் வெளியே போகுதுன்னா என்ன அர்த்தம், ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னு அர்த்தம். பணத்தை கொடுத்து ப்ராப்பர்ட்டியை வாங்குறீங்க. பணம் உள்ளே வருதுன்னா என்ன அர்த்தம், உங்ககிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணால் தானே பணம் உள்ளே வரும். உங்ககிட்ட இருக்க அசட்டை நீங்கள் சேல் பண்ணுறீங்க, அப்போ பணம் உள்ளே வருமா. ஸோ அப்படி பணம் உள்ளே வருது அப்படின்னா யூ ஆர் செல்லிங் யுவர் அசட், இட் செல்ஃப் அ நெகட்டிவ் இம்ப்ரெஷன் தான். ஓகே, ஸோ கம்பெனி இஸ் இன் த டிக்ளைன் ஸ்டேஜ். தென் நெகட்டிவ், இதுலேயே நெகட்டிவ் வருது சார், கேஷ் நெகட்டிவ் மீன்ஸ் யூ ஆர் கெட்டிங் தட் லோன்ஸ் இல்லையா, கேஷ் இன்ஃப்ளோ வருது. ஏன் நெகட்டிவ் வருது, கடன் வாங்குகிற இன்ஃப்ளோ வருது. ஓகேங்களா, ஸோ இதுதான் விஷயம். சாரி ஜஸ்ட் 1 minute. இதில் வந்து நெகட்டிவ் அப்படின்னா விச் மீன்ஸ் யூ ஆர் பேயிங் பேக் யுவர் மணி. கரெக்டாக, கேஷ் தானே வெளியே, நம்ம வந்து எப்போவுமே கேஷை வச்சு மட்டும்தான் பேச போகிறோம். ஸோ கேஷ் வந்து நெகட்டிவ்னா கேஷ் குறையுதுன்னு அர்த்தம். எதனால குறையுது, எந்த ஆக்டிவிட்டினால குறையுது, ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டினால குறையுது. விச் மீன்ஸ் யூ ஆர் பேயிங் சம் மணி டு த டெப்ட். நீங்கள் ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் கட்டுறீங்க. எப்படி கட்டுறீங்க, உங்கள் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி
உங்கள் அமௌண்ட்டை கட்டுறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆப்ரேட்டிங்லேயே வெளியே போயிடுச்சு பணம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டியில் பணம் கட்டி தான் ஆகணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, உங்கள் அசட்டை சேல் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு ரீஸ்ட்ரக்சர். ரீஸ்ட்ரக்சர்னால் அந்த கம்பெனி வந்து ரீஸ்ட்ரக்சரிங் மோடில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே வரும் பணம். ஓகே, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியாக பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ கேஷ் இன்ஃப்ளோ இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிலையும் கேஷ் இன்ஃப்ளோ இருக்கும். எப்படி இன்ஃப்ளோ இருக்கும்? ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறீங்க, ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணால் இங்கே உள்ளே வரும், இங்கே அசட்டை சேல் பண்ணால் உள்ளே வரும். உங்கள் அசட் என்னது? ஸ்டாக்ஸை நீங்கள் விற்கும் போது பணம் உள்ளே வரும். இது ரெண்டையும் வச்சு என்ன பண்ணுவீங்க, ஃபைனான்சிங்கில் நெகட்டிவ், விச் மீன்ஸ் கேஷ் அவுட்ஃப்ளோ ஆகும். அப்படின்னா ஒரு பெரிய கடனை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட இருக்க எல்லா அசட்டையும் விற்று பணத்தை ஜென்ரேட் பண்ணி இந்த கடனை அடைக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து கான்செப்ட். சரியா? இதை வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் வந்துட்டு போட்டு பார்க்க தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ இஸ் ஆல்வேஸ் நாட் குட், நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இஸ் நாட் பேட். ஓகேவா? பாசிட்டிவ் அப்படின்னாலும் எப்போவுமே நல்லதும் கிடையாது, நெகட்டிவ் அப்படின்னாலும் எப்போவுமே கெட்டது கிடையாது. இட் இஸ் த சிச்சுவேஷன் ஹியர், வாட் யூ ஆர் டூயிங் வித் த கேஷ், தட் த கேஷ் ஃப்ளோ வில் ஸ்பீக். ஓகே, இன்னும் லேமேன் டேர்மில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் உள்ளே வருது, பணம் வெளியே போகுது. எதுக்காக உள்ளே வருது, எதுக்காக வெளியே போகுது, அதுதான் விஷயம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஃபார்முலாஸ் நான் கொடுத்துருக்கேன். இதில் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோனா என்ன அப்படிங்கிறத வந்து ஆப்ரேஷன் கேஷ் ஃப்ளோலேருந்து எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துட்டிங்கன்னா, இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் இட் இஸ் குட், இட் இஸ் நெகட்டிவ் இட் இஸ் வெரி பேட். இன்கம் ரேஷியோ வந்து நெட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைடட் பை நெட் இன்கம். ஸோ இது வந்து 1க்கு மேலே இருந்தால் ஏர்னிங்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம், 1க்கு கீழே இருந்தால் தென் தட் இஸ் த ப்ராப்ளம் வித் ஏர்னிங்ஸ்னு அர்த்தம். டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோன்னு ஒன்று சொல்கிறாங்க. டிவிடெண்ட் கவரேஜ் அப்படின்னா சேம், கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் divided by total dividend paid. What is the amount of dividend he has paid for that particular year? ஸோ அது வந்து 1க்கு மேலே இருந்தால் சஸ்டைனபிள், அது எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். 1க்கு கீழே இருந்தது அப்படின்னா, if it is less than 1 then it is very very unsustainable. The company is borrowing to pay the dividend or using the savings to pay the dividend. Okay, company should use the profit to pay the dividend. ப்ராஃபிட்ன்றது என்னது? கேஷ் இஸ் த கிங். கேஷ் இருந்தால் தான் அவங்க பேமெண்ட் பண்ண முடியும். இட் இஸ் நாட் அபவுட் த ரிசீவபிள்ஸ், இட் இஸ் நாட் அபவுட் த டோட்டல் இன்கம், இட் இஸ் அபவுட் த கேஷ். ஒரு பிஸ்னஸ்னுடைய இம்பார்ட்டண்ட்டான விஷயமே கேஷ், அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் பேலன்ஸ் ஷீட் அண்ட் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். Okay friends, thank you for watching this video. If you have any kind of doubt, kindly ping me in my Android application so that I can able to respond to you quickly as soon as possible. Thank you for watching this video. Have a very good day.